Good morning, friends. Good morning. Revision பண்ணிட்டீங்களா? ஓகே. கொஸ்டின்ஸ் ஜென்ரலாவும் கேட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நம்ம லாஸ்டா குரூப் 1 நடந்ததுல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜிஎஸ்ல பேப்பர் 1, அதுக்கப்புறம் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு பேப்பர் 2 வரும். அது அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து லைட்டா நமக்கு வரும். பேப்பர் 1 சொன்னோம்னா அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு போயிடலாம். அந்த 2 and 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து இந்தியா தேசிய கொடி விதி 2002 படி கல்வி நிறுவனங்களில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான வழிமுறைகளின் மாதிரி தொகுப்பை ஆய்வு செய்க வந்து. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலா வந்து எங்கன்னா அந்த இந்தியா இயர் புக் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து முன்னு கேட்கறது வந்து. இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ரேரா 2019 வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து இப்போ கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ தேசிய கொடிக்கான விதி என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சா மட்டும்தான் உண்டு வந்து. நமக்கு எக்ஸாக்டா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இதுக்கான கண்டென்ட் வந்து இருக்கான்னு தெரியல. இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் வந்து. ஏன்னா விதி அப்படின்னும் போது வந்து அது பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம பாலிசி நோட்ஸ்ல மேபி கவர் ஆயிருந்ததுன்னா அங்க வேணா இது வந்து பார்க்கலாம் வந்து. மெக்கோலாவின் இந்திய கல்வி குறித்த பரிந்துரைகளை பகுப்பாய்வு செய்க அப்படின்னும் போது இதை வந்து எழுதலாம் வந்து. நம்ம எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னும் போது அதுல மெக்கோலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய மினிட்ஸ் அப்படின்றது வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷனுக்கு எந்த வகையில சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் வந்து. சுயமரியாதை இயக்கத்தில் லட்சியமே தமிழக அரசியலில் முந்து சக்தியாக உள்ளது. சுயமரியாதை இயக்கத்தை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ அதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது இமீடியட்டா இன்ஸ்டன்டா நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே எழுதிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டா நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் இந்திய தொழிலதிபர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தில் எங்கனம் கலந்து கொண்டார்கள் என்பதை விவரி. அப்ப தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மில் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரீகால் பண்ண முடிஞ்சது இந்த போராட்டத்துல மில் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரலாம் வந்து. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு ஆரம்ப கால கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 1947 அப்புறம் இந்தியா வந்து அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு பண்ணும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ அவங்களாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல சப்போர்ட்டிவா இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும்னாலும் அது வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுல அந்த டாடா குரூப்ஸ் அதை வந்து சொல்லலாம் முன்னு சொல்றதா இருந்தா வந்து. ஸோ அப்படி மத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனரா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தியாகிரகா பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப இந்தியன் ஓனர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க சத்தியாகிரகா அப்படின்னும் போது என்னன்னா அப்ப லேபர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அதை வந்து கன்க்ளூட் பண்ணலாம். வேலூர் கழகம் நன்கு முதிர்வடையாமல் வெளிவந்த கழகம் என்பதை விவரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை தான் வந்து அப்படியே தூக்கி நம்ம போட்டு இதுல எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஏன் வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ்டா வந்து பண்ணல, அதுமாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல வந்து. பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களுடைய அந்த டிசிப்ளினான ஆர்மி அப்படின்றது இதுக்கு அகைன்ஸ்டா வந்து இல்ல. அதே மாதிரி அந்த கழகம் வந்து போட்டோட முடிஞ்சிருச்சு. அந்த மக்கள் வந்து என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. மக்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து வி.டி. சவர்கர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இது வந்து ப்ரீ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு வந்து. அப்ப 1950s வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது அங்க வந்து. இங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றதான். ஸோ அதை நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி தான். நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி இதுல பெஸ்டா நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ 5 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி எழுதுனா கரெக்டா இருக்கும் வந்து. ஹிஸ்டரியில வந்து நமக்கு ஹிஸ்டரியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து இருக்கு வந்து. ஸோ அதுல 40 மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ்லயும் 60 மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ்லயும் வந்து இருக்கு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் வாழ்க்கை மற்றும் இந்திய சமூகத்தின் மீதான அவரது தத்துவத்தின் தாக்கம் ஆகியவற்றை விளக்குக. இது வந்து எக்ஸாக்டா இப்படிதான் எழுதணும் அப்படின்னு கிடையாது வந்து. சோ நம்ம வந்து மகாத்மா காந்தியை பத்தி அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்திய சமூகத்தின் மீதான தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னும் போது நம்ம அது பாலிட்டியில சொல்லலாம், சோசியல்ல சொல்லலாம், வர்ணாசிரம சிஸ்டத்துல வந்து அவர் எப்படி பார்த்தாருன்னு சொல்லலாம் வந்து, அண்ட் எக்கனாமிக்கலா எப்படி பார்த்தாருன்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் பொலிட்டிக்கல் லைஃப்ல அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அப்புறம் நம்ம சொல்லும் போது சோசியலா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அண்ட் பொலிட்டிக்கலா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அண்ட் எக்கனாமிக்கலா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லி இந்த 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அதுதான் தாக்கம். அவர் வந்து வாழ்ந்தே காட்டினார் வந்து சிம்பிளான ஒரு லைஃப் அப்படின்றது வந்து வேணும், அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வேணாம் அப்படின்றத வந்து சொன்னாரு. ஒவ்வொரு வில்லேஜும் செல்ஃப் சஃபிஷியன்ட் வந்து அட்டைன் பண்ணணும் வந்து. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து. ஸோ இண்டஸ்ட்ரியலிசம் வேணாம் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா போகணும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்த்தாரு வந்து. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி அகிம்சா வந்து கடைபிடிக்கிறது, நான் வயலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கண்ட்ரி மேலேயும் நம்ம நியூக்ளியர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் வந்து. நம்ம மேல யாராவது பயன்படுத்தினா நம்ம திருப்பி பயன்படுத்துவோம். ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் ஒன்று தான் வந்து நம்ம வாருன்னு சொல்லி எந்த கண்ட்ரி மேலேயும் நம்ம அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா காந்திஜியோட இதை வந்து நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம எந்த கண்ட்ரி மேலேயும் வார் தொடுத்து போக மாட்டோம் வந்து. இப்ப ரஷ்யா போற மாதிரியோ அல்லது இஸ்ரேல் பண்ற மாதிரியோ சைனா பண்ற மாதிரி நம்ம பண்ணவே மாட்டோம் ஒரு காலத்துக்கும். காரணம் என்னன்னா காந்தியோட இன்ஃபுளுயன்ஸ், காந்தியோட தாக்கம் வந்து. ஸோ அது எப்படி இந்திய சமூகத்தின் மீதான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னும் போது அதுதான் குறிக்கிறது வந்து.
அப்புறம் பத்மா விருதுகளின் வகைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு, அளவுகோல், செயல்முறை. இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம். சோ அப்படி கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஹையஸ்ட் அவார்ட்னா பாரத ரத்னா, அப்புறம் பத்ம பூஷன் வந்து சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோ அந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்மா விருதுகள் அப்படின்றத எழுதினீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ அதுல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அவார்டோட சேர்ந்து அது கொடுப்போம் கண்டென்ட். சோ அந்த கண்டென்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியா புக்ல இது வந்து இருக்கும். இந்த நீதி கட்சி ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமின்றி சமுதாய சீர்திருத்தத்தின் முன்னோடி நிகழ்ந்து திகழ்ந்தது என்பதை தெளிவாக்குங்க. நம்ம நீதி கட்சி பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம் வந்து. சோ அதுல வந்து அரசியல் கட்சியாக மட்டுமின்றி சமுதாய சீர்திருத்தத்தின் முன்னோடி இயக்கமாக. அப்ப என்னன்னா கொஸ்டின் எதை கேட்கறாங்கன்னா சமுதாய சீர்திருத்தத்தை பத்தி தான் கேட்கறாங்க வந்து. அது வந்து அரசியல் கட்சியாக மட்டுமின்றி அது மட்டும் இல்லாம இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சோ அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சமுதாய சீர்திருத்தம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னும் போது நமக்கு தெரியும். பெண் கல்வி, தேவதாசி ஒழிப்பு முறை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் கல்வி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். நிறைய நீதி கட்சி பத்தி பார்த்துருந்தோம். சோ அது வந்து ஆரம்பிக்கும் நீதி கட்சினா என்ன, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு இயரை போட்டுட்டு சோ அதுக்கப்புறம் அவங்க பண்ண சமுதாய சீர்திருத்தங்கள் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயரோட நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும்னா கரெக்டா இருக்கும். வந்து 15 மார்க்ஸ் அப்படின்னா நமக்கு 2.5 பேஜ் எழுதுறதுக்கு இடம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்ப நல்லாவே எழுதலாம். அண்ட் பரதநாட்டியத்தின் அடிப்படை கோட்பாடு, பரிணாமம், திறமைகள் மற்றும் விரிவலையார்கள் அறைகள். நம்ம அந்த டாபிக் பார்க்கவே இல்லை. நம்ம கல்ச்சரல் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு குரூப் 1க்கு. சோ அந்த ஏரியால இது வந்து கவர் ஆயிடும். வந்து அண்ட் இந்தியாவின் பிரிவினைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் மற்றும் சுதந்திர இந்தியாவில் அதன் தாக்கத்தை மதிப்பிடுக. வந்து இது பிரிவினைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும் போது 1905 இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு 1947 வரையும் கொண்டு போனோம். வந்து அப்புறம் சுதந்திர இந்தியாவில் அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னும் போது வந்து அந்த பிரிவினைவாதம் அப்படின்றது அப்ப காலிஸ்தான் பத்தி சொல்லணும். வந்து அது கண்டிப்பா சொல்லணும். அப்புறம் வேற பிரிவினைவாத இயக்கங்கள் அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது. பட் நார்த் ஈஸ்ட்ல இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் சைலண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வந்து இப்போதைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது காலிஸ்தான் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு பக்கம் வந்து. சோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதலாம். அடுத்து 73 இந்த கேள்வி வந்து 73 அரசியலமைப்பு திருத்தம் 3 தடவை கேட்டிருக்காங்க குரூப் 1ல. 3 வாட்டி வந்திருக்கு வேற வேற இடத்துல வேற வேற ஃபார்ம்ல. சோ 73 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் சுருக்கமான மதிப்பீட்டை எழுதுக. நம்ம தான் பார்க்க போறோம். லோக்கல் பாடி நம்ம பார்க்க போறோம். சோ அதுல 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி நம்ம பார்க்க தான் போறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டைரக்டான கொஸ்டின், ஈஸியா அட்ரஸ் பண்ணிட்டு போயிடலாம். குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகத்தின் விளைவுகளை பகுப்பாய்வு செய்ய நேர்மறையான பரிந்துரைகளை கூறுகள். இது ஒரு ஜெனரலான ஒரு கொஸ்டின். வந்து நீங்க எழுதுறதா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். வந்து சோ அப்ப அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அபியூஸ் ஆன் சில்ட்ரன் அண்ட் கிவ் பாசிட்டிவ் சஜஷன்ஸ். சோ அபியூஸ் அப்படின்னும் போது என்னன்னா பிசிக்கலா இருக்கும், செக்ஷுவலா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அபியூஸ்க்கு நம்ம சஜஷன் என்ன, பாசிட்டிவ் சஜஷன் என்ன அப்படின்னும் போது வந்து இப்ப என்னென்ன ஆக்ட் இருக்கு, போக்சோ ஆக்ட் வந்து மென்ஷன் பண்றது, அப்புறம் பேரண்டல் கைடன்ஸ் வந்து இருக்கணும், அண்ட் அவேர்னஸ் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அந்த குட் டச் பேட் டச் எல்லாம் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் கொண்டு வரலாம். வந்து அப்புறம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் எஜுகேஷன் வந்து ப்ரோக்ராம் மூலியமா உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது. வந்து அப்ப என்னென்ன அபியூஸ் இருக்கு, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் முத கொண்டு நீங்க எழுதணும். வந்து என்ன நம்பர் இருக்கு, எப்படி இதை வந்து இன்னும் பெட்டரா எப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், அவங்க கிட்ட தான் போனே கிடையாது, அவன் எப்படி கால் பண்ண போறான். அப்ப அவனுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரியவங்களோட இது கான்டாக்ட் தருது. சோ அப்ப அவனுக்குன்னு உங்களுக்குன்னு உங்களை நீங்க வந்து யாரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க யார்கிட்ட சொன்னா அவங்க காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்ததுன்னா அவங்க கிட்ட தான் நீங்க இதை போய் ஷேர் பண்ணணும். சோ அப்ப பேரண்ட்ஸ் வந்து எந்நேரமும் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. வந்து சோ இப்ப கார்டியனா இருக்கலாம், சோ அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம். அப்ப யார் வந்து ரொம்ப அக்கறையா இருக்காங்க அந்த குழந்தைகிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நீங்க உங்ககிட்ட தான் சொல்லணும். இப்ப கேர்ள் சைடா இருந்தா கேர்ள் கிட்ட போயிட்டு அது ஃபீமேல் கிட்ட போய் சொல்றது, பாய் சைடுனா அந்த மாதிரி சொல்லிட்டு சோ அந்த இதை சொல்றது. அந்த மாதிரி ஜென்ரலா எழுதுறது. ஆனா பிரைன் ஸ்டார்ம் பண்ணிட்டு எழுதணும். ஜென்ரலா எழுதுற கொஸ்டின் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல வந்து டிவிட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின்ல பர்டிகுலரா ஒரு சின்ன ஒரு பார்ட்டை ரொம்ப டீடைலா பேசிடுவீங்க. அப்ப வந்து ஓவராலா நீங்க அட்ரஸ் பண்ண முடியாம போயிடும். வந்து சோ அதனால ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு என்னென்ன எழுத போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுல ஏதாவது ஆக்ட் இருக்கா, ஆர்டிகல் இருக்கா அப்படின்றத நல்லா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா பின்னாடி மிஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம யோசிக்கிறதுக்கு வேலையில. சோ அங்கே அந்த ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, இதுக்கு ஏதாவது ஆக்ட் இருக்கா, அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கா, சில்ட்ரன் பாலிசி இருக்கா, அதை நம்ம கோட் பண்ணலாமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஏதாவது என்ஜிஓஸ் இருக்கா, ரீசெண்டா ஏதாவது வந்து இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, ஏன்னா ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துமே ஒரு 10 செகண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். கல்வி உரிமையல் உலகமயமாக்கலின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்ய. இது ஜெனரல் கொஸ்டின். அனலைஸ் தி இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் ரிலேஷன்ஷிப் வித் ரைட் டு எஜுகேஷன். வந்து குளோபலைசேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்வி உரிமையில
உலகமயமாக்கலின் தாக்கம் வந்து உலகமயமாக்கல்னால அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப உலகமயமாக்கல் நம்ம எப்ப கொண்டு வந்தோம் 1991 கொண்டு வந்தோம். மன்மோகன் சிங் இறந்துட்டாரு வந்து. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரை ரிலேட் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில கொஸ்டின்ஸ் வருது வந்து இதுல. சோ உலகமயமாக்கல் அப்படின்னும் போது அதோட தாக்கம் வந்து கல்வியில எப்படி இருக்கு வந்து. அப்ப இன்டர்நேஷனல் எஜுகேஷன்ஸ் வந்து என்னென்ன உள்ள வந்திருக்கு வந்து. இது வந்து எப்படி நம்மளுடைய எஜுகேஷன் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாடிஃபை பண்ணிருக்கு அப்படின்றது. அப்புறம் கல்வி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த உரிமையெல்லாம் வந்து மாறுறது கரெக்டா. அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான என்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமா நம்ம எழுதணும். பர்டிகுலரா ஒரே ஒரு லைன்ல மட்டும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம படிச்ச ஒரு ஆர்டிகல் வச்சு எழுதாம நம்ம எழுதும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம படிச்ச கான்ஸ்டிடியூஷன்லயும் யூஸ் பண்ணணும். நம்ம படிச்ச இது ஹிஸ்டாரிக்கலா வந்து எது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கொண்டு வந்து எழுதணும். அப்படின்னா தான் என்ன ஆகும்னா ஆன்சர் கீயை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும் அவங்க கிட்ட இருக்க ஆன்சர் கீயை வந்து. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு எல்லா விதமா நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் எழுதலாம்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். மகப்பேறு மற்றும் பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்புக்கு அரசாங்கம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பகுப்பாய்வு வந்து. ஸோ இது நம்ம சோசியல் வெல்ஃபேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்ல வந்து இருக்கு வந்து. ஸோ அவங்க ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தை தான் என்னன்னா ஃபியூச்சர் இந்தியா வந்து. ஸோ அப்ப இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அந்த குழந்தைங்க வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருந்தாதான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா இருப்பான். பிளஸ் வந்து நான் ஒர்க் பண்றதுக்கும் அதே மாதிரி அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பார்க்கணும். இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற கேட்டகரிஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அந்த இது சரி டெலிவரி டைம்ல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பக்கம் வந்து. அதே மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமான வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து இல்லாததுனால பிறக்கிற குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. சோ அப்ப அவங்க அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இவங்களும் வேலைக்கு போகாம இவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. சோ அதனால அது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. பிளஸ் அனிமிக் மற்ற பிரச்சனை எல்லாம் எழுதலாம். அப்புறம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அதை பத்தி எழுதலாம் வந்து. சோ 2 பேருக்கும் அப்புறம் அங்கன்வாடிஸ் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஐசிடிஎஸ் இருக்குல்ல இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லிட்டு அதை பத்தி எழுதலாம். இது எல்லாமே நம்ம அதுக்குள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கொண்டு வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டா வந்து. ஆனா இது சோசியல் இஷ்யூஸ் தான். சோசியல் இஷ்யூஸ் ஓரியன்டா நம்ம கொண்டு போகும்போது அதையும் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி பாத்துக்கணும். இந்திய சூழலில் சிறுபான்மையினர் பிரச்சனைகள் பற்றி விரிவான குறிப்பினை எழுதுக. ரைட் டீடைல் நோட் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியன் கான்டெக்ஸ்ட். அப்ப மைனாரிட்டிஸ் யாரு அப்படின்னு சொல்லி முதலே வந்து டீடைலா சொல்லணும். சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னும் போது வந்து சோசியலா எப்படி இருக்கு, கல்ச்சரலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எக்கனாமிக்கலா எப்படி இருக்கு, பொலிட்டிக்கலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்க படிக்கிற டேட்டாஸ் இருக்குல்ல. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியா இருக்கு, பார்லிமெண்ட்ல கம்மியா இருக்கு, அசம்பிளிஸ்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றதுக்கு முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கதையா இல்லாம வித் ஃபேக்டோட நம்ம சொல்லும் போது வந்து அது வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணும். அப்படி கன்வே பண்ணும்போது நம்ம வேற டைமென்ஷன்ஸ்ல சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பெட்டரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். யாருக்குன்னா மைனாரிட்டிஸ் அவங்களுடைய ப்ராப்ளத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க தான் நாளைக்கு வந்து பாலிசி மேக்கரா போறீங்க, நீங்க தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்க போறீங்க. சோ அதனால உங்களுடைய அந்த ஆன்சர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல் மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்னும் போது என்னன்னா அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம அதுல மட்டும் நம்ம அடைக்காம வேற இடத்துல நம்ம படிச்சது நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த டேட்டா நம்ம ரீகால் பண்ணும்போது அதையும் நம்ம எடுத்து இங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்ம பாலிட்டில படிக்கிறது எடுத்து சோசியலிஸ்ட் யூஸ் பண்ணலாம், சோசியலிஸ்ட்ல படிக்கிறது எடுத்து போய் பாலிட்டில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்க படிச்சதா நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கதா, அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கிராமப்புற தொழில் முன்னெடுப்புகள் அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன என்ற கூற்றை நியாயப்படுத்துக. ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் பேவிங் தி வே ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஜஸ்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட் வந்து. இது ஒரு ஜெனரலான ஒரு கேள்விதான். கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டார்ட் அப் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க, அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பிஐஎல் அப்படி சொல்லிட்டு வந்து பிஎல்ஐ சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல என்னென்ன கிரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்றாங்க, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு முத்ரா ஸ்கீம்ல வந்து எப்படி லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறது பிளஸ் எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மினிஸ்ட்ரி என்ன டிபார்ட்மெண்ட் வந்து இதுல வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நம்ம எழுதணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும். தொழில் முன்னெடுப்பு அது அனைவருக்கான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா நகர்ப்புறத்துல வளர்ச்சி எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். வந்து பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பர்சன்டேஜ் வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துல அதிகமா இருக்கும். வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது வந்து அர்பனோட ரூரல் பாப்புலேஷனுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் வந்து இருக்கு. சோ அப்ப நம்ம அதுக்கான யோசிச்சு பார்க்கும்போது இங்க வந்து
நம்ம கிராமப்புறத்துல ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் அதுதான் அனைவரும் உள்ளடக்கியமான வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இதுல ஜன்தான் அப்படின்றது வந்து எப்படி வந்து வேலை செஞ்சது வந்து சோ அதை வந்து நம்ம எழுதணும். அந்த ஆதார் கார்டு, மொபைல், அப்புறம் வந்து அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது வந்து சோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பேங்கிங் டிரான்ஸ்ஃபர்ல டைரக்டா லோன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ செக்யூரிட்டிஸ் இல்லாம எந்த ஒரு சொத்து இது இல்லாம கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை பத்தி நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். வந்து அதுல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். வந்து அடுத்து வன்முறையின் மூல காரணங்களையும் தாக்கங்களையும் பகுப்பாய்வு செய்ய வன்முறையின் கடுமையான விளைவுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம். அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்கும். வந்து analyze the root causes of impact of violence, justify the need to create awareness about the drastic effects of violence and suggest the means to control it. ஜென்ரலான ஒரு கேள்வி. வந்து சார் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்க எந்த பேக்ரவுண்ட் இருந்து இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வந்து நீங்க எந்த மதம் இல்லைன்னா எந்த இதை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வன்முறை அப்படின்றது வந்து எல்லா விதமா வந்து சோ அப்ப நம்ம எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனல் வயலன்ஸை பத்தி மட்டும் நம்ம எழுதக்கூடாது. வந்து வயலன்ஸ் அப்படின்னா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன் வரும். வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா SC ST வரும். வந்து சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 10 செகண்ட் நம்ம யோசிக்கிறது அப்படின்றது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்கணும். வந்து சோ அப்ப சொல்லும்போது வன்முறை மூல காரணங்கள் தாக்கங்களை வன்முறையின் கடுமையான விளைவுகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அவசியம். அதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். இது எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மதத்தை பத்தி குறிப்பிடல, ஜாதியை பத்தி குறிப்பிடல, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பத்தி குறிப்பிடல. வந்து அப்ப மூணுமே எழுதினாதான் நம்ம மார்க் வரும். வந்து சோ மூணுத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். வந்து சோ அப்ப அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்றது எழுதணும். அப்ப ஒவ்வொரு இப்ப வன்முறையின் மூல காரணம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கொஸ்டின் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஆன்சர் புக்லெட் இருக்குல்ல அதுல என்ன பண்ணணும்னா பென் எடுத்துட்டு போயிட்டு மூல காரணங்கள், அப்புறம் தாக்கங்களை இதை பகுப்பாய்வு பண்ணணும். அப்புறம் வன்முறையின் கடுமையான விளைவுகள் பற்றி வந்து விளைவுகளை பத்தி வந்து அதை பத்தின விழிப்புணர்வு வந்து அவசியம். அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். அப்ப கட்டுப்படுத்துறது. அப்ப கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. சோ ஒண்ணு என்னன்னா அனலைஸ் த ரூட் காசஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ். அப்ப காசஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன. வந்து இது 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 வந்து சப்ஹெட்டிங்கா கண்டிப்பா வரணும். வந்ததுனா தான் நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப கொஸ்டினை சப்ஹெட்டிங்கா மாத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வார்த்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ணி சப்ஹெட்டிங்கா போடும்போது தான் நீங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வரும். அந்த அண்ட் ஜஸ்டிஃபை தி நீட் டு கிரியேட் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. நீட் டு கிரியேட் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சாது வந்து அடுத்து டிராஸ்டிக் எஃபெக்ட் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் சஜஸ்ட் மீன்ஸ் கண்ட்ரோல் இட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராஸ்டிக் எஃபெக்ட் அந்த டிராஸ்டிக் எஃபெக்ட் என்ன வந்து அதுக்கப்புறம் சஜஸ்ட் மீன்ஸ் வந்து நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். வந்து ஒன்னு வந்து இன மோதல் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் எடுத்துக்கலாம். வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் வந்து வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட் வந்து எங்கேயாவது எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா எடுத்துக்கலாம். வந்து அதுக்கப்புறம் ஜாதி மோதல் வந்து அதை எடுத்துக்கலாம். வந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிராக அதை எடுத்துக்கலாம். வந்து அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்ட்லயும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிளோட எழுதணும். அதுதான் முக்கியம். இந்த இன்சிடென்ட் இங்க நடந்தது அப்படின்றத வந்து எக்ஸாம்பிளோட எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிளா எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். வந்து அந்த மாதிரி எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்போ எக்ஸாம்பிள் போட்டு எழுதும் போது அப்ப காரணங்கள் என்ன, அவனோட தாக்கங்கள் என்ன அப்படின்னும் போது அது பகுப்பாய்வுனா சோசியல் இஷ்யூஸ் தான். வந்து அப்ப நம்ம எழுதும் போது அந்த வயலன்ஸ் பத்தியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய அந்த கம்யூனல் வயலன்ஸ் பத்தியோ அதே மாதிரி வந்து சாதி கொடுமையை பத்தியோ நம்ம சொல்லும் போது அதை அப்படியே இங்க எடுத்துட்டு வந்து எழுதுனா கரெக்டா இருக்கும். வந்து பகுப்பாய்வு அப்படின்னும் போது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம அனலைஸ் பண்றது. வந்து யாரையும் நம்ம குற்றவாளி ஆக்குறதுன்னு கிடையாது. இந்த கொஸ்டின்ல ஏன் நடக்குது வந்து அதை பத்தி ஏன் விழிப்புணர்வு போதுமான அளவுக்கு வேணும் வந்து அதனுடைய எஃபெக்ட் என்ன சொசைட்டில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். வந்து இது நம்ம சோசியல் இஷ்யூஸ் படிக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் என்ன எழுதலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். வந்து டெரரிசம் அதையும் விட்டாச்சு. டெரரிசம் வந்து அப்ப பாத்தீங்கன்னா டெரரிசம் இருக்கு, கம்யூனல் வயலன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எத்னிக் வயலன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வயலன்ஸ் அகைன்ஸ்ட் உமன், அப்புறம் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் மார்ஜினல் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி வந்து அப்புறம் மைனாரிட்டிஸ் சொல்லி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்துருவாங்க. அந்த 6-7 கேட்டகரி வந்துடும். அந்த 6-7 கேட்டகரியும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இந்தியாவில் பயங்கரவாதம் பற்றி சமூகவியல் முன்னோக்குகளை விளக்கும். எக்ஸ்பிளைன் த சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டெரரிசம் இன் இந்தியா. வந்து அப்ப சமூகவாதம் அப்படின்னு சமூகவியல் முன்னோக்குகள் அப்படின்னும் போது பயங்கரவாதம் பற்றி சமூகவியல் முன்னோக்குகள் அப்படின்னும் போது என்னன்னா மாவோயிசம், நக்சலிசம் இருக்குல்ல அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்குல்ல டெரரிசம் அதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதை பத்தி எழுதுற மாதிரி இருக்கும். அப்ப சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவா நம்ம பார்க்கும்போது வந்து ஏன் வராங்க, ஏன் டெரரிஸ்டா மாறுறாங்க அப்படின்னா அப்ப அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ண என்ன பண்ண மாட்டான், அவன் வந்து டெரரிஸ்டா மாற மாட்டான். அப்ப டெரரிஸ்டா மாறதுக்கு காரணம் என்னன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் இல்லைன்னா டெவலப்மெண்ட் இல்ல. ஒண்ணு அவனுக்கு தகுந்த டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா கவர்மெண்ட் ஆக்டோ பாலிசியோ வந்து பாத்தீங்கன்னா அவனை பாதிக்கிறது. வந்து அப்ப அவன நிலத்தை எடுத்துக்கிட்டு அந்த மைனிங் பண்ற அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மைனிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிலத்தையும் பிடிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல,
அவங்களை வீடியும் கட்டு கொடுக்கல. ஸோ அப்போ எதுவுமே தராம அவங்களை அடிச்சு துரத்தும் போது என்ன மாறுறான்னா, அந்த இடத்துல வந்து அவனை வந்து அவனை தள்ளி அந்த இடத்துல இருந்து அவனை வந்து துரத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அவன் தான் டெரரிஸ்டா மாதிரி திருப்பி வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நிற்கிறான். அப்போ அவனுக்கு கரெக்டான ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவன் டெரரிஸ்டா மாறப்போறான். புரியுதா? இப்போ ஒருத்த வந்து டெரரிஸ்டா மாறுறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயலண்டா பிஹேவ் பண்றான்னா காரணம் என்னன்னா பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப அவன் பாதிக்கப்பட்டான் அப்படின்னா ஏன் பாதிக்கப்பட்டான் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த சோசியாலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்கும் போது தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ அவங்க ரிசோர்ஸை இன்னொருத்தவங்க வந்து பிடுங்கும் போதோ இல்லை அவங்க ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் வந்து அவன் வந்து எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு பேரை கொடுக்குறோம். அந்த பேரு தான் என்னன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு பேர். அப்போ நம்ம டெரரிஸ்ட் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பானவங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து நம்ம சொசைட்டியில் இது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இப்போ ஒன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்னு சொல்றது, அனதர் கண்ட்ரியில் என்னது ஃப்ரீடம் ஃபைட்டர் சினிமா டீட்டெயிலுக்கு தான். ஸோ அதே தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது வந்து வேற ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு தெரியும். ஆப்ஸ்லி பக்கம் வந்து அடுத்து தற்போதைய சூழலில் தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க சமூக நல திட்டங்களை எடுத்துக்காட்டுங்க வந்து இது நம்ம பாலிசி நோட்ஸ்ல வந்து எடுத்து போட்டிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லி மொத்தமாவே இருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்க பாத்துக்கலாம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு அதிகாரத்தை 73 சட்ட திருத்தம் எவ்வாறு உறுதி செய்கிறது? 73 சட்ட திருத்தம் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அதுல மொத்தமா கேட்டாங்க. இங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்படின்றது வந்து ஸோ அப்போ அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து கொண்டு வந்து இப்போ தமிழ்நாட்டில் 50% ரிசர்வேஷன் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு. அப்போ இதுல கிடையாதுன்னா எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல கிடையாது அப்படி சொல்லி பார்க்கறது. அடுத்து யூனிட் 3 வந்து குடிமக்கள் சாசன மதிப்பீட்டிற்கு உதவக்கூடிய அளவுருக்களை பட்டியலிடுக. அந்த லிஸ்ட் அவுட் த பாராமீட்டர்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் கேரக்டர் வந்து இது நம்ம கண்டென்ட்லேயே இருக்கு. அப்படியே டைரக்டான ஒரு ஆன்சர் தான். அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் அபிஷியல்ஸ் வந்து ஸோ அப்போ அதிகாரியின் பொது அதிகாரியின் நடத்தைகளுக்கான நடத்தை விதிமுறைகள் என்ன அப்படின்றது இதுவும் டைரக்டான கொஸ்டின் தான், டைரக்ட் ஆன்சர் வந்து. அப்புறம் செங்கோன்மையில வள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த அதிகாரத்துல வந்து ஸோ அது இதுவும் டைரக்டானதான். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் பொறுத்தவரையும் எல்லாமே டைரக்ட் கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க அண்ட் ஈஸியா தான் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் வந்து. அண்ட் ஒழுக்கம் மற்றும் அரசியல் மனப்பாங்குகள் பற்றி ஒரு கட்டுரை வரைக்கும் ரைட் எஸ்ஏ ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் வந்து. ஸோ இப்போ மாரல்னா என்ன, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட அவசியம் என்ன, இப்போ பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி எத்திக்கலா இருக்கணும், மாரலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிஸோடைய அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எம்பிஸ் வந்து கிரிமினல்ஸா இருக்காங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கோர்ட்ல கேசஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம் வந்து. அதே மாதிரி அந்த எத்திக்கலோட இருக்கிறது அவசியம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அடுத்தடுத்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த பொலிட்டிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் செக்டாரா வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல வே ஃபார்வர்டா கொண்டு போய் முடிக்கலாம் வந்து. அப்புறம் இந்த மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னும் போது வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம அங்க சொல்ற மாதிரி இருக்கும் வந்து. எல்லாம் டெர்மினாலஜி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா போதும், அந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அண்ட் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பொது ஊழியர்களுக்கான நெறிமுறை தொகுப்பு குறித்து விரிவாக கலந்தாய்வு. Deliberate the course of public servants as prescribed by the second administrative reform commission. பாலிட்டியில பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அண்ட் செகண்ட் ஏஆர்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வந்து. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாரு, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து பட்லரின் உள்ளுணர்வு கொள்கையின் தனித்துவத்தை எடுத்து எமுக வந்து. ஸோ அப்போ எக்ஸ்பிளிகேட் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பட்லர்ஸ் இன்ட்யூஷனிசம் வந்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த திங்கர்ஸ் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எத்திக்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ அது ஓரியன்டா நம்ம படிக்க போறோம். படிக்கும் போது யார் யார் என்னென்ன இருக்காங்க அதுல நம்ம திருவள்ளுவர்ல இருந்து மகாத்மா காந்தியில இருந்து வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா திங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்தவரையும் இதுதான் வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி, சோசியல் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ் வந்து. ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ்